பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை பெருமளவில் சரிந்துள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் இழப்பை தவிர்க்க பழச்சாறு தொழிற்சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அடுத்த ஆயக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொய்யா சாகுபடி பெருமளவில் செய்யப்படுகிறது. இங்கு விளையும் கொய்யாக்காய் மற்றும் பழங்கள் ஆயக்குடியிலுள்ள கொய்யா சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விவசாயிகள் விற்பனை செய்கின்றனர். ஆயக்குடியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படும் கொய்யா பழம் மற்றும் காய்கள் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது கொய்யா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை பெருமளவு சரிந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 25 கிலோ எடை கொண்ட கொய்யா பெட்டி கடந்த மாதம் 3000 ரூபாய் வரை விலை போனதாகவும் தற்போது 500 முதல் 800 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் இழப்பை தவிர்க்க பழச்சாறு தொழிற்சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயக்குடியில் கொய்யா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் போன மாதம் கொய்யாப்பழம் கம்மியாக வந்துச்சு. கொய்யாப்பழம் ஒரு கிரேடு 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இப்போ வரத்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வரத்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா முடிய 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா முடியல விற்கிது. எங்களுக்கு ஒரு ஜூஸ் கம்பெனியை கேட்ட வச்சு கொடுத்தா நல்லது. ஆடி ஆவணி மாதத்தில் சீசன் காட்டி கொய்யாக்கா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. போன மாதம் வந்து 2000 ரூபாய்க்கு விற்ற கொய்யாக்கா இப்போ வந்து 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் தான் விற்கிது. அதிகமான வரத்து அதிகமாக இருக்கிறதுனால கொய்யாக்காய் அழிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. எங்கள் பகுதியில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி அரசாங்கம் கட்டி கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு கொய்யாக்காய் அழிக்கிறதுக்கு ரொம்ப தோதாக இருக்குது. அரசாங்கம் இதுக்கான ஏற்பாடு ஏதாவது பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. பழச்சாறு ஆலை அமைத்தால் மட்டுமே தங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கொய்யா விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.